ஸோ Yamaha யூசர்ஸ்க்கு இது ஒரு நல்ல விஷயமான்னு தெரில. இது ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ Yamaha ஒய் கனெக்ட் ஆப் வந்து படிப்படியாக அதோட வேலை செய்யறதை வந்து நிறுத்த போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது Yamaha மோட்டார் ஆன் அப்படிங்கிற ஆப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் அதில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஒரே வரியில் சொல்லணும்னா அதில் ஒன்றும் இல்லை, கீழே ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha மோட்டார் ஆனுங்கிற இந்த ஆப் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதில் இருக்க அதே உங்களுக்கு கடைசி அந்த ஃபைனல் பேஜ்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கும். அந்த த்ராட்டில் அந்த ரெவ் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆப்ஷனுக்கு போகிற அந்த நேவிகேஷன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த கீழே இருக்க ஆப்ஷன் வந்து அதுக்கு இல்லை எதுலையாவது வேறு ஆப்ஷனுக்குள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கீழே மேலேன்னு இடத்த மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த தீம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன், பட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் புதுசாக எந்த ஃபீச்சரும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் ஆகலை. இதில் இருக்க அதே ஃபீச்சர் தான், அங்கங்கே இடம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த ஆப் இழுத்த மூடிடுவாங்க. ஆப்போட பேர் வந்து Yamaha மோட்டார் ஆன், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.